Subscribe and click on the bell icon to stay updated on all our latest videos. Hi, welcome to Spice My Food. நான் உங்க Deepa Venkat and இது En Veetu Samayal. சண்டே அன்னைக்கு வீட்டில் ஸ்பெஷலாக என்ன சமையல் அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஃபிஷ், சிக்கன், மட்டன், ப்ரான் நிறைய இருக்குல்ல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும் பெரிய லிஸ்ட்டு. ஆனால் வெஜிடேரியன்ஸ்க்கு அவ்வளோலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பன்னீர் இருக்குனாலே போகிறோம், வெரைட்டியாக நிறைய பண்ணலாம். இந்த வாரம் என் வீட்டு சமையலில் நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர். வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லலாம் பன்னீர். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி த்ரைஸாவது பண்ணிவிடுவோம். அண்ட் கிட்ஸ் லவ் பன்னீர். ஸோ இந்த டிஷ்ஷில் நான் ரொம்ப காரம் இல்லாமல் பண்ணுவேன், பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் பன்னீர் பொறுத்த வரைக்கும் நம்ம மெனு கார்டு நம்ம ஹோட்டலுக்கு போய் பார்க்கும்போது பன்னீர் லபாப்தார், பன்னீர் தோ பியாசா, பன்னீர் மக்னி, மட்டர் பன்னீர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கடாய் பன்னீர் அப்படிங்கிற பேரை கேட்கும்போதே நான் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ரெசிபியும் இருக்கும். அது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கடாய் பன்னீரில் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? முதல்ல இந்த கடாய் பன்னீருக்கான அந்த கடாய் மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தனியா, கொஞ்சம் ஜீரகம். நான் இந்த ரெசிபியில் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் பன்னீரில் பன்னீர் மட்டும் இருக்காது, பன்னீரோட சேர்த்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பேஸில் இருக்கும். அந்த பேஸ்க்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், இங்கே ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது இருக்குது, நல்லா ஃபைன்லி சாப்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் இதே மாதிரி ஃபைன்லி சாப்டாக இருக்கணும். இந்த தக்காளியை நீங்கள் வந்து அப்படியே அரைச்சி ஒரு விழுது மாதிரி கூட போடலாம், டொமேட்டோ பியூரி மாதிரி நீங்கள் போடலாம், பட் அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் வேணும், ஜீரகத்தூள், அப்புறம் இங்கே இஞ்சி பூண்டு விழுது இருக்குது. இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. ஸோ இந்த கடாய் மசாலாக்கான பொடி, அந்த இன்க்ரீடியன்ஸு, அப்புறம் பேஸ்க்கானது, அண்ட் ஃபைனலி நமக்கான வெஜிடபிள்ஸ். ஸோ இது ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி பிளாக்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். இது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி பிக் பீசஸாக இருக்கணும். இதோட சேர்த்து கொஞ்சம் மில்க் க்ரீமும் இங்கே வச்சுருக்கேன். இதை தவிர உப்பு தேவையான அளவு, ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல்ல இந்த கடாய் மசாலாக்கான பொடியை நம்ம பண்ணிடலாம். இதில் முதல்ல நம்ம போட போகிறது தனியா, ஜீரகம், அப்புறம் இந்த காஷ்மீரி ட்ரை ரெட் சில்லிஸ். நான் இதில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன் தனியா. ஓகே, ஒரு 3 ஸ்பூன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் ஜீரகம். இது எல்லாமே ரொம்ப நிறைய நேரம் வந்து ரோஸ்ட் ஆகணுன்ட்டு கூட இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். நான் ஒரு 4 ரெட் சில்லிஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் கலர் கூட வருமே தவிர டேஸ்ட் இதனால் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இன்ஃபேக்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது இன்னும் ஃபுட் அட்ராக்டிவாக தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான். கோர்ஸாக பவுடர் பண்ணணுன்றதுக்காக அதுக்குள்ளே இருக்கிற சின்ன ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணினாலே போதும். மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். மிக்சியில் இதை நம்ம இப்போது கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அண்ட் தென் நம்ம கடாய் மசாலாக்கான அடுத்த பேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தனியா, ஜீரகம், அதுக்கப்புறம் காஷ்மீரி ட்ரை ரெட் சில்லிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்ததை மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக இப்படி நம்ம பொடிச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தனியா தெரியணும், கொஞ்சம் ரெட் சில்லி தெரியணும், அந்த மாதிரி. இந்த கலர் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் இது கடாய் பன்னீருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போது கடாய் மசாலாக்கான பேஸ் நம்ம ரெடி பண்ணலாம். கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணுறது வெஜிடபிள் ஆயில், பட் நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். நல்லாவே ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் இதில் கீயும் சேர்த்துக்கலாம். நான் கீ எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் ஆட் பண்ணும் இந்த மாதிரி நம்ம சைட் டிஷ்ஷஸ் பண்ணும்போது. இதில் கொஞ்சம்
ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போகிறோம் இதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 2 வெங்காயம் நல்லா ஃபைன்லி சாப்டாக குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணது இருக்குது. இப்போ லேசாக நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம், கொஞ்சம் லைட்டாக வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இன்ஃபேக்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணோடனே சில பேர் கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்பாங்க, ஸோ தட் அது சீக்கிரமாக சாஃப்டன் ஆகும்னுட்டு. ஸோ இதில் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது லேசாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும். அண்ட் எப்படியுமே ஜிஞ்சர் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸை வந்து எப்போல்லாம் நான் வந்து இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணுறேனோ அப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மோமெண்ட். ஏன்னா அதை சேர்த்த கையோட அம்மா நீ என்ன குக் பண்ணுற அப்படின்னு ஒடியே வந்துடுவாங்க கிச்சனுக்கு என் பசங்க. ஸோ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நான் போடுற அளவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒன்றா எல்லா பொடியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது ப்ராப்பர் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது தக்காளி. இங்கே நான் வந்து பொடியாக, அதாவது ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டொமேட்டோ பியூரி கூட யூஸ் பண்ணலாம், கடையில் வாங்கின டொமேட்டோ பியூரி. இல்லை வீட்லேயே வந்து நீங்கள் தக்காளி வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது இது நல்லா ஒரு மாதிரி விழுது மாதிரி ஆகணும். அப்போ தான் அந்த கடாய் பன்னீரோட பேஸில் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 ஸ்பூன் ஆயில் இதுக்கு ஆட் பண்ணுறேன். தட்ஸ் இட். யா, இதோட ஆயில் செப்பரேட் ஆகிறதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணணுன்ட்டு கூட இல்லை, அதுவே ஆகிடும். இந்த மீன் வாயில் நம்ம சும்மா இருக்கணும்ன்ட்டும் இல்லை, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இங்கே நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆனியன், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம சைடில் இன்னொரு பேனில் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இதோட ஆயில் செப்பரேட் ஆனோடனே இதை எடுத்து அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் இது வந்து கொஞ்சம் விழுதாக ஆகி அந்த ஆயில் செப்பரேட் ஆகி நல்ல ஒரு மஷியாக இது ஆகிற வரைக்கும் நம்ம சைடில் மிச்ச வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணுறோம். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். அது நல்லா கடாயில் ஸ்ப்ரெட் ஆகட்டும். பிகாஸ் நம்ம ஒன்றா எல்லா வெஜிடபிள்ஸையும் போட போகிறோம். அது கொஞ்சம் ஒரு ரோஸ்டட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஆயில் கொஞ்சம் ஹாட் ஆகிடுச்சு. இதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி எனக்கு வீட்டில் குக் பண்ணும்போது வாவ் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு தோணும். அது எங்கே பண்ணும்போதும் எனக்கு அதே ஃபீல் தான் இருக்குது. ஐம் ஷோர் பார்க்குறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னுட்டு. மோர் கலர் இந்த ஃபுட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட். ஸோ இப்போ இதில் நம்ம கட் பண்ணியிருக்கிற பன்னீரையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஆக்சுவலி எல்லாமே கொஞ்சம் சாலட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் தான். அதனால் கம்ப்ளீட்டாக குக் ஆகணுன்ட்டு கிடையாது, கம்ப்ளீட்டாக குக் பண்ணவும் விடாதீங்க. அதுதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே. ஸோ இதில் நம்ம பன்னீரும் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறுங்க. நான் பன்னீர் க்யூப்ஸ் ஆர் வெரி சாஃப்ட். டக்குன்னு பிரேக் ஆகிடுச்சுன்னா லுக்கே போயிடும். ஸோ பி அ லிட்டில் கேர்ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்துட்டுருக்கு இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ கிரேவியில். இந்த டிஷ்ஷில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பிகாஸ் நம்ம லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோன்னா யூஸ்வலாக அந்த டேஸ்ட்டுக்கு அன்றைக்கி நைட்டே கூட காலி ஆகிடும். பட் சில சமயம் உங்களுக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி சப்பாத்தியோட இல்லை நீங்கள் ரைஸோட கூட நீங்கள் சாப்பிடலாம். பட் நீங்கள் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸை முடிஞ்சால் சின்ன சின்ன பீசஸாக அப்படியே கட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரெட் நடுவில் நீங்கள் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிடலாம். யூ ஓன்ட் பிலீவ் இட். கேட்கும்போது அப்சர்டாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக நம்ம ஏதோ பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ நம்மளோட லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம ஈட்டிங் அந்த குக்கிங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிக்கலாம்.
ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்மளோட தக்காளி, வெங்காயம், பன்னீர், கேப்சிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேஸாக எப்படி கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த லைட்டாக அந்த தவாவில் ரோஸ்ட் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்தாச்சு. இது போரும். அண்ட் இங்கே நம்மளோட ஆனியன் டொமேட்டோ கிரேவி பாருங்கள், வாட் அ பிரைட் ரெட் கலர். இது அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் கொஞ்சம் அங்கே சைடில் பண்ணுறது கூட இது இங்கே ரெடி ஆகிடும். இப்போது வேர் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இந்த விழுது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா மஷியாக ரெடி ஆகிருக்கு. இப்போது இந்த அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டாச்சு. இதுக்கு வேணுங்கிற சால்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப இதை மிக்ஸ் பண்ணுற வேலை வச்சுக்க வேண்டாம். ஸோ நான் இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஜென்டலாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பன்னீர் பீசஸ் பிரேக் ஆகக்கூடாது. ஸ்லோவாக எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சச் அ நைஸ் அரோமா. இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது நம்மளோட கடாய் பன்னீர் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மில்க் க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட கடாய் மசாலா. ஸோ இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஈவனாக போட்டுடலாம். இந்த பொடி நம்ம நிறைய வச்சுக்கலாம், ஆக்சுவலி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துலேயுமே அதோட கோட்டிங் தான் நமக்கு ஃபைனல் டேஸ்ட்டில் ஒரு கிக் கொடுக்கும். ஸோ இதில் நான் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் இந்த பொடி சேர்த்துருக்கேன். இது தவிர மில்க் க்ரீம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ மில்க் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, கேலரிஸ் கூடுது அப்படின்லாம் நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கல அப்படின்னா நல்லா ஒரு 1 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் இதில் ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் இப்போ போட்டிருக்கேன். ஆர் கடாய் பன்னீர் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ரெடி. ஸோ இந்த மசாலா, நம்ம போட்ட மில்க் க்ரீம், அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த மசாலா பொடி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் ஜென்டலாகவும் மிக்ஸ் பண்ணணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பெஸ்ட் பார்ட் டேஸ்டிங். இங்கே என்கிட்ட கொஞ்சம் ரோட்டி இருக்குது. கொஞ்சமாக பன்னீரோடு சேர்த்து இந்த கிரேவியை, ஏன் பன்னீரோட அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஸ்பெஷல். அண்ட் வீட்டில் சாப்பிடும்போது இந்த பன்னீர் எனக்கு கண்ணிலேயே நான் இப்போ குக் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். சாப்பிடும்போது வெறும் கேப்சிகம் தான் இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ யா, லெட்ஸ் ஹேவ் இட் வித் த பன்னீர். இட்ஸ் பர்ஃபெக்ட். குட் கேர்ள். நான் இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி குக் பண்ணேனோ அதை விட அதிகமாக நான் என்ஜாய் பண்ணுவேன் என் வீட்டில் இருக்கிறவங்க இதை ருசிச்சு சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை இன்னைக்கு என் வீட்டு சமையலில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது ஐ எம் ஸோ ஹாப்பி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் கொடுப்பீங்க, இன்னும் இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணுவீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. மறக்காமல் ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரெசிபி அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் என் வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் வேற ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிற வரைக்கும், பை ஃப்ரம் தீபா வெங்கட். தேங்க்யூ.